guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த தமிழ் பொண்ணு மேக்கப் லுக் தான், ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். என்ன கான்டெம்பரரியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் கொஞ்சம் மாடர்ன் இது கொடுத்தது வந்து ஐ லுக் தான். நீங்கள் பார்ப்பீங்க உள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் கார்னர் கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு டெக்னிக் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாடர்ன் ட்ரெஸ்க்கு தான் எல்லாம் யூஸ்வலி போடுவாங்க. இந்த மாதிரி சாரீ லுக் பண்ணும்போது இன்னுமே அது அழகாக இருக்க என்ஹான்ஸ்டாக தெரியும். பேஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே நான் வழக்கு போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆர் டேக் ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஐக்கு ப்ரெப் பண்ணிடணும். இதுக்கு நீங்கள் கன்சீலர் எடுத்துக்கலாம். க்ரீம் பேஸ் கன்சீலர் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ நான் இங்கே வந்து டிஎஃபிட்டோட கன்சீலர் எடுத்துக்கிறேன் ஃபார் ப்ரெப்ரேஷன் அண்ட் ஃபார் கன்சீலிங் லேட்டர் ஆன் ஃபேஸ் மேக்கப் பண்ணும்போது. பட் இப்போ ப்ரெப்ரேஷனுக்கு டிஎஃபிட்டோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். நான் ரெண்டு ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று இந்த நாய்க்கோட குவாட், இது நாய்க்கா ஐ கலர் பேலட் 05 இருக்குது. இதில் வந்து நான் இந்த ஷேட் எடுத்துக்க போகிறேன், இந்த ஃபர்ஸ்ட் மேட் ஃபினிஷ். இது ஒரு ஆல் ஓவர் பிளெண்டிங் ப்ரஷில் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸ் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஆல் ஓவர் லிட் க்ரீஸ் வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீஸ் வரைக்கும் போகலாம். நீங்கள் உட்டடைஸாக இருந்தால் அந்த க்ரீஸ்க்கு கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போங்க. பட் இந்த மாதிரி ஆல் ஓவர் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க. இன்னும் கார்னர் வரும்போது ப்ரஷ் இந்த மாதிரி டில்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸ்லேருந்து ஸ்வீப் பண்ணுற மேலே கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறதுக்கு அதே கலரை திருப்பி அதே ப்ரஷில் எடுத்து கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லேயர் பை லேயராக இன்டென்சிஃபை பண்ணலாம். எங்கேயுமே வந்து அந்த ஸ்ட்ரீக் லைன்ஸ் ஹேஷ் லைன்ஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு காஜல் எடுத்துக்கோங்க. ஸ்மட்ச் ஈஸியாக ஸ்மட்ச் ஆகிற காஜலாக இருந்தால் வெல் அண்ட் குட். பிகாஸ் நம்ம இப்போ ஸ்மட்ச் தான் பண்ண போகிறோம். இல்லை ஸ்மட்ச் ஆகிற காஜல் இல்லை ஸ்மட்ச் ப்ரூஃப் தான் இருக்குன்னா சீக்கிரமாக ஸ்மட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எட்ஜஸில் மட்டும் அவுட்டர் கார்னரில் இந்த மாதிரி ப்ரிசைஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு டோம் ஷேப் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இம்மீடியட்டாக அவுட்லேருந்து எனக்கு ஸ்மட்ச் பண்ண அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் மந்த் அந்த ஃப்ளோ கிடச்சதுக்கப்புறம் பிடிச்சிட்டு ஸ்மட்ச் இட். ஆக்சுவலி இப்படி தான் செய்யணும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்மட்ச் பண்ணணும். நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஐஷேடோ பேலட் மேட் லுக்லேருந்து இந்த வெட் ஐஷேடோ பேலட். இது பேரே நான் பற்றி தான் வளரிட்டேன். வந்து ஃபிங்கர்ஸால் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். பிகாஸ் இதில் ப்ரஷில் பிக்கப் பண்ணாது. பிக்கப் பண்ணாலும் ட்ரான்ஸ்லேட் ஆகாது முள்ளிட்டில். இந்த ஸ்பான்ஜ் டிப் அப்ளிகேட்டரில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் ப்ரிசைஸ் அப்ளிகேஷன். இந்த ரோஸ் கோல்ட் ஷேடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். மிடில்லேருந்து 3/4 வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் திஸ். ஸ்டெப்ஸ் எல்லாமே நார்மல் ஐஷேடோ லுக்கில் பண்ணுற மாதிரி தான். இதில் என்ன பெருசாக கண்டெம்ப்ரரியில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இப்போ தான் அந்த ஸ்டெப் வரப்போகுது. நம்ம கட் க்ரீஸ் பண்ணுவோம். யூஸ்வலி ஹாஃப் கட் க்ரீஸ் பண்ணுவோம். ஃபுல் கட் க்ரீஸ்லாம் பண்ணியிருக்கோம். பட் நான் இன்றைக்கி பண்ண போகிறது இன்னும் கொஞ்சம் கட் க்ரீஸ். நான் ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரிசைஸ் கன்சீலர் ப்ரஷ் அண்ட் ஆல்சோ கன்சீலர். இன்னும் கார்னரில் கட் பண்ணலாம் கன்சீலர் வச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுதுன்னு. நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். அதே அந்த மேட் லுக்கோட வெட் ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஷேடோவும் இந்த ஷேடோவும் மிக்ஸ் பண்ணி அது கன்சீலர் இன்னும் கார்னர் பண்ணோம்ல அந்த இந்த ஸ்பஞ்ச் டிப் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டஸ்கியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது லைட்டராக இருக்கோ அதுக்கு போகலாம். இப்போ நான் இந்த லைட்டர் ஐஷேடோ இதில் காட்டுறேன். பிகாஸ் என் ஸ்கின் டோனுக்கு இது லைட்டராக இருக்குது. பட் நீங்கள் இப்போ டஸ்கியராக இருந்தால் நீங்கள் போகலாம். அஃப்கோர்ஸ் நோ ராங். பட் அது ப்ராப்பராக கன்சீலிங் எல்லாம் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி உங்களோட செகண்ட் லைட்டர் ஷேட் இதை விட ஐ வுட் சே கோ ஃபார் திஸ். நீங்கள் எவ்வளோ லவுடான லைட்டருக்கு விரும்புகிறீங்களா இல்லை கொஞ்சம் சட்டில் லைட்டர் விரும்புகிறீங்களா உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சின்ஸ் சின்ன கார்னர் கட் க்ரீஸ் பண்ணதால் நம்ம லேஷ் போகணும். லேஷ் வச்சா தான் அழகாக இருக்கும். ஸோ சட்டிலான லேஷஸ் வைக்கலாம். ஓவர் லேஷ் லைனில் நம்ம ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி வருவோம். அண்ட் மேலேயும் எதாவது டச் அப் பண்ணிக்கணும் ஏதாவது பண்ணணுன்னா அதையும் நம்ம அப்போ பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஸ்கின் டியூவி பேஸில் தான் வச்சுருப்பேன். ரொம்ப மேட் ஃபினிஷ் நான் போகிறது இல்லை. பட் ஃபார் ப்ரைமருக்கு நான் மேட் ப்ரைமர் போகிறேன். எனக்கு வந்து நிறைய இடத்துல ஆயிலி சிக்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுக்காக நான் மேட் ஃபினிஷ் ப்ரைமர் போகிறேன். இங்கே நான் பெக்காவோட எவர் மேட் 4 லாஸ்டிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன்னா என்னோடய நோஸில் இந்த இடத்துல, சீக்கில், இந்த இன்னர் சீக்கில், அதே மாதிரி இந்த சைடும், எஸ்பெஷலி டீ ஜோனில் தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல கலர் கரெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒலிவியோட மேக்கப் ஸ்டிக் எடுத்துகிட்டு இது ஒரு மாதிரி ஃபான் ஷேட் சொல்லுவோம், ஒரு மாதிரி yellowish ப்ரௌன் ஷேடு மாதிரி இருக்கும். கான்டோர்னு சொல்ல முடியாது, பட் சம்வேர் இன் பிட்வீன். நான் கலர் கரெக்டராக அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா இது கான்டோர் ஷேட் வராது. ஸோ ஐ ஃபீல் கலர் கரெக்ஷன் வேலை செய்யணும். ஸோ ஜஸ்ட் ஒரு பேஸ் மட்டும் டீ ஜோனில் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி இந்த இடத்துல நான் பிளெண்டர் வச்சு ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு இன்சைட்டோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஹெச்டி ஃபவுண்டேஷன், இந்த ஷேட் L10. வேணும் போது நம்ம கவரேஜ் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போலாம் நான் ஃபவுண்டேஷன் ரொம்ப போடுறதே கிடையாது, அப்படியே போட்டாலும் ரொம்ப லைட் வெயிட், லைட் கவரேஜ் அந்த மாதிரி போட்டு தான் நான் பண்ணுறேன். பட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ஒகேஷன், நம்ம எதுக்கு போடுறோம், யாருக்கு போடுறோம். ரெகுலர் டைமுக்கு வெளில போகிறேன் யூஸ் பண்ணுறேன்னா ஐ ப்ரிஃபர் வெரி லைட் ஃபவுண்டேஷன் ஆர் நோ ஃபவுண்டேஷன். கன்சிலருக்கு நான் அதே டீ ஃபிட் கன்சிலரே யூஸ் பண்ணிக்க போகிறேன். கன்சிலர் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கவரேஜ் பிடிக்கும் ஆக்சுவலாக ஃபவுண்டேஷனை விட கன்சிலரில். ஸோ நான் இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணி கைண்ட் ஆஃப் ஆல் 3 ஷேட்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ணுக்கு கீழே எங்கெல்லாம் ஸ்பாட்ஸ் தெரியுதோ வில் கவர் இட். ஸோ டியூ ஃபினிஷ் போடுறதுனால நான் பவுடருக்கு முன்னாடி இன்னும் கூட சில ஸ்டெப்ஸ் பண்ண போகிறேன், விச் இஸ் க்ரீம் ப்ளஷ் அண்ட் கான்டோர், க்ரீம் கான்டோர். லெமன்லேருந்து இந்த பிபி ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் ஐ கெஸ். இப்போ நம்ம க்ரீம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக விட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் நம்ம எனிவேஸ் லூஸ் பவுடர் ஆர் காம்பேக்ட் பவுடர் எது போடுறதுனாலும் கொஞ்சம் பிக்மெண்ட் அதில் சட்டில் ஆகும். ஸோ இருக்கிறதுலே நம்ம கம்மியாக போட்டோம்னா அதுக்கு மேலே பவுடர் போடும்போது இன்னும் கூட கம்மியாயிடும். க்ரீம் கான்டோர் நான் எடுத்துக்கிறேன், இது ஸ்டார்ஸ் காஸ்மெட்டிக்கோட. ஸோ லிட்டில் கோஸ் அ வெரி லாங் வே. நான் ஃபர்ஸ்ட் ப்ரஷ்ஷால் பார்த்தீங்களா வெரி பிக்மெண்டட், ஸோ பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுவேன். மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பிளெண்டர் வச்சு எனக்கு கூட பிளெண்ட். ஒலிவியாவோட நேச்சுரல் லுக் ஃபிக்ஸிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கும். ஸோ ஐ கெஸ் இது கொஞ்சம் ஃபேஸையும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணும். நான் பேக்கிங் மாதிரி தான் பண்ணிக்கிறேன், பட் நான் ரொம்ப நேரம் வைக்க போகிறதில்ல, வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நான் எடுத்துருவேன். ஸோ நான் இப்போ பேக் பண்ணதை கூட அப்படியே லைட்டாக அப்படியே பிளெண்டர் வச்சு புஷ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் நான் பேக் பண்ணல. ஸோ ஐஸ்க்கு நான் உள்ள வாட்டர் லைனில் மட்டும் காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லோவர் லேஷ் லைனில் இந்த டீப்பர் பர்பிள் ஷேட் இருக்குல்ல, ஸ்மட்ச் ப்ரஷ் வச்சு நான் டெஃபினிஷன் கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் சம் டெஃபினிஷன். நான் பிளாக் ஐஷேடோவே யூஸ் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இந்த ஸ்மட்ச் வந்து காஜலில் கொடுத்தது தான், பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ ஐப்ரோஸ் ஐ மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் எப்படி ஐ மேக்கப் போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி ஐப்ரோ திக்காக போடணுமா தின்னாக போடணுமா, லைக் இன்டென்சிட்டியில் சொல்கிறேன், கலர்ஸில் அதை நான் டிசைட் பண்ணிக்க முடியும். அதனால நான் அதை லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன் எப்போவுமே, மோஸ்ட்லி அட்லீஸ்ட். ஸோ நான் இப்போ ஸ்விஸ் பியூட்டியோட அந்த ஐப்ரோ பேலட் பிளாக் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோவுக்கும் இந்த ஐப்ரோக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க இமீடியட்டாக. இப்போ வந்து நான் ஐஷேடோவே போடாமல் இந்த மாதிரி போயிருந்தா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஐஷேடோ பண்ணிவிட்டு ஐப்ரோ பண்ணும்போது எவ்வளோ திக்காக போகலாம், எவ்வளோ கலர் இன்டென்சிட்டியாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு இந்த டார்க் ப்ரௌன் லிப்லைனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் மார்ஸ் எட்ஜ் ஆஃப் டிசைர் லிப்லைனர் இந்த ஷேட் 12 ப்ரௌன் மொக்கா. நான் இது யூஸ் பண்ண போகிறேன் நைக்காவோட சூப்பர் லைட் லிக்விட் லிப்ஸ்டிக், மோஸ்ட் வெல்வெட்டி ஃபினிஷ் லிக்விட் லிப்ஸ்டிக். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் கூட இதை பற்றி போட்டிருந்தேன், யூ கேன் செக் இட் அவுட், லிங்க் நான் இங்கே தரேன். இது வந்து blush in Bellini அப்படின்ற ஷேடில் இருக்குது. எனக்கு வந்து க்ளாஸ் ஆட் பண்ணும் போல் இருக்குது. ஸோ நான் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளம்பிங் லிப் க்ளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
மாஸ்க் ஒரு வண்டர் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சட்டில் தான். இன்னும் கொண்டது மட்டும் அந்த பாப் ஆஃப் கலர் வித் கட் க்ரீஸில் வரும்போது தனியாக எடுத்து தெரியும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஐஸும் என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ இந்த லுக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் உங்களை எல்லோரையும் நான் இன்னும் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பாய் பாய்.